நம்ம ஜாமக்கோல் இன்றைக்கி போட்டு பார்த்துருக்கோம். ஜாமக்கோல் அடிப்படையில் இந்தியா கண்டிப்பாக ஜெயிக்கும். புரிஞ்சதா? ஒரு போராட்டமான வெற்றியை தான் முன்னெடுக்கும். கேட்டுக்க. உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் இந்தியாவை வீழ்த்தி 6வது முறையாக ஆஸ்திரேலிய அணி உலக சாம்பியன் பட்டம் வென்றது. இந்த ஏரியாவாங்க இருக்கா கல்ல மாட்ட வெட்டாம விட மாட்டேன். தரித்திரம் பிடிச்ச வண்டி. அதாவது நண்பர்களே, இப்ப என்னாச்சுன்னா நம்ம தோத்ததுக்கு ஒரே காரணம் மோடி. கேக்குது மோடி கிரவுண்ட்ல ஆடுவதா தோத்த. ஏய் அடங்குய்யால அடிங்க. சாப்பாடுல வச்சுதான் நான் ஜெயிச்சிரலாம். அடிங்க. பால்வாடி பசங்க கூட நம்ம சீய போட்டு பொல்லன்னு பொளந்துட்டு இருக்காங்க. போற வர சின்ன பிள்ளைலாம் விட்டு இவனை அடிச்சு பழகிக்கனால வேற அசிங்கப்பட்டிருக்கீங்க. நீங்க பழம் இருக்குது என்ன பாடியா இல்ல பள்ளிக்கூடமா? இந்த கட்சி யார் காப்பாத்துறது? அவன் ஃபேமிலி யார் மெயின்டைன் பண்றது? அந்த ஸ்கிரீன்ல மட்டும் ஒரு அடி மோடி பாட்டு மட்டும் போட சொல்லுங்க. எல்லாம் இன்ஸ்டால மட்டும் காட்டுறாங்க மோடிய. உங்களுக்கு இந்தியா மேல பற்றே இல்ல ப்ரோ. இவங்களுக்குலாம் என் நாடி நரம்பு, என் மண்ட முடி, செருப்பு, செயின் எல்லாத்துலயும் இந்தியா. நான் இல்லனா இந்தியா இல்ல. என்னடா அவார்டா கொடுக்குறாங்க? இப்படி ஆக்ட் பண்றீங்க. நீர் வந்ததுனாலதான் மேட்ச் தோத்து போச்சியா அப்படின்னு மிம்சா போட்டு கதற விடுறாங்க. நம்ம தாதா ஒரு தோட்டத்துக்கு போனாரு. இவர் கால்பட்ட இடத்துல இதுவரைக்கும் ஒரு புல்லு பூண்டு கூட முளைக்கல. ஒரு பாலத்து மேல காலை வச்சாரு. அந்த பாலமே இடிஞ்சு போச்சு. பொம்பளவையே இவருடைய காலுக்கு அபிஷேகம் பண்ண பாலை குடிச்ச பாம்பே செத்து போச்சுன்னா இவருடைய காலோட மையமே நினைச்சுப்பாரு. ஏயா நீ பாட்டுக்கு நாடு நாடா சுத்திக்கிட்டியே, இப்ப என்ன வெங்காயத்துக்கு இங்க வந்து உட்காந்துரு. உன்னை நாங்க கூப்பிட்டோமா? உன்னை நாங்க கூப்பிட்டோமா? அப்படி பொலன்னு பாகுபாடே இல்ல. தமிழ்நாட்டுக்காரன் அடிக்கிறான், வடநாட்டுக்காரன் நம்ம சீயை போட்டு அடி நடிக்கிறாங்க. வந்து நின்னது குத்தவாடா. மேட்ச் வந்து எந்த மைதானம்? நரேந்திர மோடி மைதானையா? மேட்ச பக்கம் யார் வந்தாரு? நம்ம ஜிஏ வந்தாரியா? அப்படிட்டு பாசமா ஒண்ணு சொன்னார் சார். முக்கியம் சோலி முடிச்சு. கோவிந்தா கோவிந்தா. அதாவது பாத்தீங்கன்னா இந்த உலக கோப்பையில இது வரைக்கும் தோல்வியே காணாத, அதாவது அன்டிஃபெண்டபிள் டீமா இருந்ததே நம்ம இந்தியா தாங்க. அப்படிப்பட்ட பலமா இந்த அணியா ஆஸ்திரேலியா வீழ்த்திட்டாங்க. என்னையா காரணம் அப்படின்னு கிரிக்கெட் ரசிகர்கள் அதிர்ச்சியா இருக்கேன். இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா? இன்னும் ஒரு கட்டம் போய் என்ன பண்ணிட்டாங்க, பீட அப்படின்றாங்க. இந்த பீட வந்தா விளங்காதியா அப்படின்றாங்க. ஆனா நமக்கு அதுல உடன்பாடு கிடையாது. இல்லையே, உன் முகத்துல வழக்கத்துக்கு மாற சந்தோஷ கலை ஓவரா தெரியுது. எப்படியே இந்தியா ஜெயிக்கும் அப்படி சொல்லி வேற புடிச்சு ஓடிட்டு இருக்காங்க. ராசி தாங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி தரித்திரம் பிடிச்ச கால ஒண்ணுதானே இருக்கு. சத்தியமா வீட்டுக்கு போய் செத்துருவேன். சாவுல புளிய மருந்து சாவுல செத்த போயில அது காலையில என்ன பாத்துக்கோங்க. வீட்டுக்கு போய் எங்க அப்பா அம்மா பார்க்க தேவையில்ல. எங்க அண்ணன் உன்னை புள்ளியா பத்துக்கு காக்குல அரிசியை பத்துக்கலாம் பொங்கியாச்சும் சாப்பிட்டு. முக்கியமான விஷயம் என்னன்னா, நேற்றைய மேட்ச்ல வந்து நம்ம பிரதம மந்திரி வந்து கப்பை அந்த ஆஸ்திரேலியன் கேப்டனுக்கு கொடுக்கும்போது திரும்பிட்டாரு. கேப்டன் அங்கேயே நின்றுகிட்டு இருந்தாரு. இன்னொருத்தர் சொல்லியிருக்காப்ல, இந்த நாய் போன காரியம் என்ன உருப்பிட்டது? வேலு பார்த்து பேசியா, நான் ஒரு நாட்டாம. எந்த நாயை சொல்றாப்ல? தெரியாத மாதிரி கேப்பியே. மாறாக அந்த மேடையில் ஏதோ அவமானப்பட்ட ஒரு ஃபீலோட நின்றுகிட்டு இருந்தாரு ஆஸ்திரேலியன் கேப்டன். நம்ம பிரதமர் கை கொடுக்காம போயிட்டாருன்னு சொல்லி. எவ்வளவு பெரிய கேவலம் தெரியுமா? ஏற்கனவே உலகம் பூரா சிரிச்சுக்கிட்டு இருக்கு. இதுல வேற இப்படி ஒரு இவ்வளவு கேவலப்பட்ட ஒரு பொழப்பு தேவையா? பேய்க்கு பேன் பார்த்த பேப்பாயில குடும்பமே மூஞ்சில காரி துப்புற அளவு கொண்டு வந்துட்டேடா. அவர் பதிலுக்கு செஞ்சாரோ தற்செயலா செஞ்சாரோ கிட்ட தெரியல. மாறாக அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, அந்த வேர்ல்டு கப் எடுத்துக்கிட்டு போய் இன்னைக்கு வைரலா போய்கிட்டு இருக்குது. சேர்ல சாஞ்சிக்கிட்டு கை ஒரு ட்ரிங்க்ஸ் ஏதோ குடிச்சுக்கிட்டு காலை 2 காலையும் தூக்கி அந்த கப்பு மேல வச்சிருக்கிறாரு. அப்படிங்கறத வந்து இந்த அவமானம் உனக்கு தேவையா? டேய், அது ஒரு விளையாட்டுடா, ஜெயிச்சம்டா கப்புடா அப்படின்னு காட்டுறாங்க. முக்கியமான மேட்ரு என்னன்னா, ஒரு நடிகை என்ன சொன்னாங்கன்னா, இந்தியா ஜெயிச்சா நான் நிர்வாணமா ஓடுவேன்லாம் சொன்னாங்க. பாவம். யோ என்னயா குனிந்த தலையும் கூறான பாறையும் ஒரு எதிர பாத்துக்கிட்டா என்ன மட்டும் மன்னிச்சுக்கிறாயப்பா. மிகவும் சந்தோஷமாக உள்ளது. எங்கள் ஆட்கள் எல்லோரும் சிறப்பாக அடித்தார்கள். சச்சிதானந்தம் 7 பேரை அல்லையில் போட்டது எங்கள் வெற்றி வாய்ப்பை அதிகமாக்கி. தொட்டு போன மானமுள்ள சாமி
சொல்லுங்க, இப்போ இந்த தோல்வி அடைஞ்சது உங்களுக்கு எப்படி இருக்கு? அதுக்காக நீங்க அழுவ கூடாது. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல இல்ல சார். நீங்க அழுவுறீங்க. இல்ல சார். இல்ல கண்ணு கலங்குது. அழுவல சார். இல்ல வந்துடுச்சு.